அவர் சொல்றார், ஒவ்வொருடைய கரத்தை அவர் பிடிச்சிருக்கார். இந்த 2025 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டுல நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது தனியா இல்லை, அவர் உங்க கூட அடியெடுத்து வைக்கிறார். ஓ ஹல்லேலூயா! அவனுடைய பிரசன்னம் இடம் முழுவதும் இறங்கி கொண்டிருக்கிறது. மகளே, மகனே, நீ தனியா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறேன். நான் உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன். என்னுடைய காரியம் இனி வருகிற ஆண்டில் உனக்காய் தீவிரமாய் நான் நன்மைகளை உண்டாக்குவேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக, ஒரு ஓ ஹல்லேலூயா உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இந்த 2026 ஆண்டு அமைய போகிறது. Glory to the Lord. ஆண்டவர் சொல்றாரு, உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் வேதனையான நாட்கள் முடிந்தது. உன் பலவீனமான நாட்கள் முடிந்தது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கடன் வாங்குற நாட்கள் முடிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் நம்ம ஒவ்வொரு மேலையும் ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். அது ஒரு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, glory to the Lord. கரத்தை உங்கள் தலைமையில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகம், ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகம், ஒரு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உள்ள அபிஷேகம் என் மேல அப்பா ஆண்டவரே என் மேல இறங்கட்டும். எங்கள் குடும்பத்து மேல இறங்கட்டும். எங்கள் சபை மக்கள் மேல இறங்கட்டும். நீ வேதனை நீங்கி நீ சுகமா இருக்க போகிறாய். ஓ ஹல்லேலூயா! உன் இருதயத்தில் இருந்த அந்த பயத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஆண்டு எங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள ஆண்டாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக, எங்களுடைய மன விருப்பங்களால் நிறைவேறுகிற ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக அமைய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அல்ல கரங்களை தங்களுக்காக தேவன் வைத்த அநேக திட்டங்களுக்குள்ள உங்களை ஆண்டவர் அழைச்சிட்டு போறார். இது எப்படி, எந்த காட்சியை நான் பார்க்கிறேன் என்றால், பல நாட்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீடெல்லாம் பங்களா வீடெல்லாம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அது உங்க பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஒரு ஆசீர்வாதம். இப்போ எப்படி ரிப்பனை கட் பண்ணி உள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறது போல ஆண்டவர் சொல்ல, அந்த 2026 உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களுக்குள்ளாய், தரிசனங்களுக்குள்ளாய், ஆசீர்வாதத்துக்குள்ள நீ நுழைகிற ஆண்டாக அமைய போகிறது. ஹல்லேலூயா! எதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே ரிப்பன் கட் பண்ணி உள்ள நுழைய வைக்கிறார். சுகம், ஆசீர்வாதம், அது வீடா இருக்கலாம், ஆத்துமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 உனக்காக நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஆண்டுக்குள்ள நீ பிரவேசித்து விட்டாய். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ வந்து விட்டாய். நீ தனியா வரல, நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா! ஆபிரகாம் ஒருவனா இருக்கையிலே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக தாயின் கற்பத்தில் இருந்த போது வைச்ச திட்டங்கள், தரிசனங்கள், விருப்பங்கள் எல்லாம் இந்த ஆண்டுல நம்ம பார்க்க போறோம். உங்க வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் 2026 என்னுடைய ஆண்டு. ஆண்டவரே, எனக்காக தேவன் வைத்த பிரம்மாண்டமான காரியங்களை பார்க்கக்கூடிய ஆண்டா இருக்க போகிறது. அநேகருக்கு வீடுகளை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். திருமண காரியங்களை ஒழுங்கு செய்ய போகிறார். அநேக வேலைகள் உண்டாக போகிறது. இந்த ஆண்டுல அநேக கடன்கள் அடைக்கப்பட போகிறது. நாம் எதெல்லாம் எதிர்பார்த்து ஏங்கி தவித்தவோ அதையெல்லாம் அனுபவிக்கிற ஆண்டாக இந்த 2026 ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னை ஆளுகை செய்ய போகிறது. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள இனி நான் வாழ போகிறேன். ஆண்டு முழுவதும் இந்த ஜனவரி முதல் ஆண்டவரே டிசம்பர் வர
நீங்க எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபை மக்களையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலேயும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேலை செய்வதற்காக நன்றி அப்பா. இந்த